வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, மழைக்கால மேகங்கள் கதையின் 2வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஏதேதோ யோசனையின் ஊடே லாவண்யா கண் அயர்ந்து போனாள். நல்ல உறக்கம். இடையே திலகவதி உள்ளே வந்து எட்டி பார்த்தது அவளுக்கு தெரியாது. மாலை வெயில் படுக்கை வரை வருவதைக் கண்டு திரை சீலையை இழுத்து மூடி வெயில் அவள் மீது படாதவாறு அவர் தடுத்தது தெரியாது. குழந்தை போல உறங்கிக் கொண்டிருந்த அவளது முகத்தையே பார்த்தபடி அவர் அவள் கட்டில் அருகே வெகு நேரம் நின்றதோ, ஒரு பெரும் மூச்சுடன் வெளியேறியதோ எதுவுமே லாவண்யாவுக்கு தெரியாது. அவ்வளவு தூரம் தன்னை மறந்த தூக்கத்தில் ஆழ்ந்திருந்தாள். அவளது துயில் மெல்ல கலைய தொடங்கிய போது மணி 5:30 ஆகிவிட்டது. அரை குறையான உறக்க மயக்கத்தில் அவள் விழிகளை மெல்ல மெல்ல பாதி திறந்தாள். அப்போது அவளது காதுகளில் அழுத்தமான ஒரு ஆண் குரலில் பேச்சு விழுந்தது. ஏன் சித்தி, அந்த எழிலூர் இளவரசியார் வந்தாயிற்றா என்று வெகு எகத்தாளமாக அந்த ஆண் குரல் யாரிடமோ வினவியது. மெல்ல பேசுடா, அவள் அடுத்த அறையில் தான் தூங்கிக் கொண்டிருக்கிறாள் என திலகவதியின் குரல் தொடர்ந்து ஒலிப்பதும் லாவண்யாவின் காதுகளில் விழுந்தது. ஒரு கணம் அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை. ஏதும் கனவு காண்கிறோமோ என்றே தோன்றியது. அதற்குள், ஏன் சித்தி பயப்படுகிறீர்கள்? மகாராணியாரின் உறக்கம் கலைந்தால் தலையை கொய்து விடுவாளோ என்றபடி அவன் செல்லும் சத்தம் கேட்டது. கண்களை கசக்கி விட்டு கொண்டு சுற்றிலும் பார்த்தாள். இடம் பொருள் புரிந்தது. கூடவே அந்த ஆண் குரலுக்கு உரியவன் தன்னைத்தான் எழிலூர் இளவரசி, மகாராணியார் என்றெல்லாம் கிண்டல் செய்திருக்கிறான் என்பதும் புரிந்தது. சித்தி என்றானே, அப்படியானால் பேசியவன் அருணாகத்தான் இருக்க வேண்டும். அவனுக்கு தன்னை பிடிக்கவில்லை என்று லாவண்யா யூகித்தது எவ்வளவு சரியான கணிப்பு! எழிலூர் இளவரசியாமே, லாவண்யா என்ற பெயரை கிண்டல் செய்வதாக எண்ணிக்கொண்டானோ? இருக்கட்டும் இருக்கட்டும். சட்டென எழுந்தாள் லாவண்யா. அவள் எழுந்த அரவம் கேட்டு திலகவதி உள்ளே வந்தார். விழித்து விட்டாயா? காஃபி குடிக்கிறாயா என விசாரித்தார். ஒரு கணம் அவரது முகத்தை நேராக பார்த்தாள் லாவண்யா. பிறகு, நான் முகம் கழுவ வேண்டும் என்று திரும்பினாள். கழுவிக்குள் வெந்நீர் வேண்டுமா? எனக்கு பச்சை தண்ணீர் தான் பிடிக்கும் என்று குளியலறை பக்கம் திரும்பினாள் லாவண்யா. கழுவிவிட்டு அங்கேயே வந்துவிடு, அதற்குள் நான் காஃபி கலந்து வைக்கிறேன் என்று வெளியேறினார் திலகவதி. நன்றாக சோப்பு போட்டு கை கால் கழுவினாள் லாவண்யா. அழுந்த துடைத்துவிட்டு சந்தன பவுடரை சீராக முகத்தில் பூசினாள். மையிட்டாள். கோபி போல செஞ்சாந்து பொட்டிட்டாள். தலை வாரிக்கொண்டு காதோரமாக இருக்கும் கேச சுருளை கலைத்து காற்றில் அலைய விட்டாள். ஒரு கணம் யோசித்தாள். இந்த வீட்டின் வரவேற்பு அறையில் இளம் பச்சை வண்ணம், அதில் பளிச்சென்று தெரியும்படியாக ஆரஞ்சு வண்ண சேலை உடுத்தாள். அதே நிறத்தில் வளையல்களும் காதடிகளும் மடமடவென்ற கைகளிலும் காதுகளிலும் ஏறின. பொருத்தமாக பவளம் பதித்த தங்க மாலையை கழுத்தில் அணிந்தாள். அதிகமாக தெரியவே கழற்றி விட்டாள். கண்ணாடியில் பார்த்து திருப்தி அடைந்தவளாக அறையை விட்டு வெளியேறினாள். வரவேற்பு அறையை நெருங்கும் போது புதிய குரல்கள் கேட்டன. இதில் யார் அந்த திமிர் பிடித்தவன் என்ற யோசனையோடு மெல்ல நடந்தாள். லாவண்யாவின் தலையை கண்டதும் சிவநாதர் அவசரமாக எழுந்தார். வா கண்ணம்மா, நன்றாக தூங்கினாயா என்று எதிர்கொண்டு அழைத்து வந்தார். சரியான கும்பகர்ணியாக தூங்கினேன் மாமா என்று சிரித்தாள் லாவண்யா. இங்க பாரம்மா, இந்த பையன்தான் நம் மணிவண்ணன், மிகவும் நல்ல பையன் என்றேனே. இவள் பக்கத்து பிளாக்கில் வசிக்கும் நீத்து, இவர் அவளுக்கு சிநேகிதன், இவர் நம் ஆபீஸ் மேனேஜர் என்று ஒவ்வொருவரையும் அறிமுகப்படுத்தினார் சிவநாதர். வணக்கங்களை பரிமாறிக்கொள்ளும் போதே, அருண் எங்கே என்று யோசித்தாள் லாவண்யா. ஏனென்றால் இவர்களில் யாரும் அவளை எழிலூர் இளவரசி என்றவன் இல்லை. அந்த குரலே வேறு. மணிவண்ணனின் மென்மையான குரல் இல்லை. ஆபீஸ் நிர்வாகியின் வயதான குரலோ
அந்த நீத்துவின் தோழனுடைய கீச்சு குரலோ இல்லை. அவன் அவன் எங்கே? அவள் எல்லோரிடமும் புன்னகையை முடித்துக்கொண்டு திரும்பிய போது வரவேற்பறையை ஒட்டிய வராண்டாவில் இருந்து ஒரு இளைஞன் உள்ளே வந்தான். அவனது கூரிய விழிகள் லாவண்யாவின் மேல் படிந்தன. லாவண்யா திரும்பி பார்த்தாள். நல்ல உயரம், கூர்மையான கண்கள், எதிராளி மனதில் இருப்பதை கொக்கி போட்டு இழுப்பதைப் போல பார்வை, அழுத்தமான உதடுகளில் புன்னகையே அறியாதது போன்ற தோற்றம். கையில் இருந்த சிகரெட்டை கீழே போட்டு மிதித்து அணைத்தான். பிறகு அறையினுள் வந்தான். யாரும் சொல்லும் முன்பே இவன்தான் அந்த அருண் என்பது லாவண்யாவுக்கு புரிந்து போயிற்று. சட்டென பார்வையை திருப்பினாள். மிஸ்டர் மணிவண்ணன், நீங்கள் தனியாக இருந்தால் உங்கள் சாப்பாட்டுக்கு என்று ஏதோ சொல்லத் தொடங்கினாள். ஆனால் சிவநாதர் விடவில்லை. லாவண்யா என்று அவசரமாக அழைத்தார். இங்கே பார், இவன்தான் நான் சொன்னேனே, இந்த அருண். எப்படி இருக்கிறான் பார்த்தாயா என்றார் பெருமையாக. அருண் இவள்தான், அப்பா லாவண்யா, செந்துருவின் ஒரே மகள் என்றார் தொடர்ந்து. அப்படியா சித்தப்பா என்றான் அருண் வறட்சியாக. லாவண்யாவின் பக்கம் திரும்பினான். வணக்கம் என்றான் உணர்ச்சியே இல்லாத குரலில். செந்துருவுக்கு இந்த ஒரு மகள் கூட இல்லாதிருந்தால் நலமாயிருக்கும் என்று எண்ணுகிறானோ? லாவண்யாவுக்கு கோபம் வந்தது. அடக்கி கொண்டு பட்டாம்பூச்சி போல இமைகளை படபடவென்று கொட்டினாள். கண்களை மலர்த்தி அருணை ஏற இறங்க பார்த்தாள். பரவாயில்லை மாமா, நீங்கள் சொன்னது போல ஆள் ஜம் என்றுதான் இருக்கிறார். துணிக்கடை பொம்மைக்கு பதிலாக நிறுத்தி வைத்தால் வித்தியாசமே தெரியாது என்றாள் கிண்டலாக. அவன் முகம் கருக்க மூச்சை வேகமாக உள் வாங்குவது கேட்டது. தனக்குள் சிரித்து கொண்டாள். சிவநாதர் கடகட என்று உரக்க சிரித்தார். உன்னை சரியாக மட்டம் தட்டி விட்டாளேடா, வெறும் துணிக்கடை பொம்மை என்று சொல்லிவிட்டாளே. இவள் உன்னை மடக்கென்று மடக்கி விடுவாள் பார் என்றார் பெருமையுடன். இனி இவனிடம் என்ன பேச்சு என்பது போல மணிவண்ணனிடம் திரும்பினாள் லாவண்யா. அப்புறம் மிஸ்டர் மணிவண்ணன், நாம் எதையோ வெகு சுவாரஸ்யமாக பேசிக்கொண்டிருந்தோமே. வந்துவிட்டது. உங்களுக்கு தனிமையில் சாப்பாட்டுக்கு என்ன செய்கிறீர்கள்? மணிவண்ணன் லேசான புன்னகையோடு பதில் கூறினான். அதில் கஷ்டம் ஒன்றும் இல்லை மிஸ் லாவண்யா. இங்கே ஹோட்டல்களில் சாப்பாடு நன்றாகவே இருக்கும். அத்தோடு நாக்கு செத்தால் இங்கே ஓடி வந்து விடுவேன் என்றான். சட்டி காலி என்றால் தான் மணி சார் எழுந்திருப்பார் என்று நகைத்தான் வினோ. மானத்தை வாங்குகிறாயே என்று கூட சேர்ந்து சிரித்தான் மணிவண்ணன். லாவண்யாவுக்கும் சிரிப்பு வந்தது. அப்போது சிற்றுண்டி தட்டுகளுடன் பானு வந்தாள். அவள் பார்வை சிரிப்பவர்களின் பக்கம் பாய்ந்து அகன்றது. கொண்டு வா பானு, பாவம் மிஸ்டர் மணிவண்ணன் வீட்டு சாப்பாட்டுக்கு ஏங்கி போய் வந்திருக்கிறார். அவருக்கு முதலில் கொடுப்போம் என்ற பானுவின் கையில் இருந்த ட்ரேயில் இருந்து ஒரு சிற்றுண்டி தட்டை எடுத்து அவனிடம் கொடுத்தாள். ட்ரேயை கை மாற்றிக்கொண்டு பானுவும் ஒரு தட்டை நீட்டினாள். அதற்குள் லாவண்யா அளித்த தட்டை வாங்கிவிட்ட மணிவண்ணன் அதை மறுத்தான். வேண்டாம் பானு, என்னதான் நான் சாப்பாட்டு பிரியன் என்றாலும் எனக்கு இருப்பது ஒரு ஜான் வயிறுதானே, இந்த ஒரு தட்டு போதும் என்று வேடிக்கை பேசினான். வினவும் சிரித்து கொண்டே, உனக்கு கொஞ்சம் சுறுசுறுப்பு வேண்டும் பானு என்று கேலி செய்தான். பானு முகம் கடுக்க திரும்பும் போது அருணின் கை நீண்டு அவள் கையில் இருந்த தட்டை பெற்று கொண்டது. சாவதானமாக அவன் பார்த்த பார்வையில் லாவண்யாவின் முகம் சிவந்தது. நல்ல வேளையாக டக் டக் என்ற ஷூவின் சத்தம் எல்லோரது கவனத்தையும் கவர்ந்தது. தடபுடலாக ஒரு இளைஞன் உள்ளே வந்து கொண்டிருந்தான். தலையில் இருந்து கால் வரை அலங்கார நாயகன். முகம் பார்க்கலாம் போல பளபளத்த முனை வளைந்த ஷூக்கள், பெல் பாட்டம் பேண்ட், நல்ல சிவப்பில் ஒரு முழுக்கை சட்டையை இன் பண்ணி ஜான் அகலத்தில் சரிகை பெல்ட் போட்டிருந்தான். கழுத்தில் ஒரு மணிமாலை, கவனமாக கலைத்து விடப்பட்ட சிகை அலங்காரம். லாவண்யாவுக்கு அவனை பார்த்ததுமே கண்ணில் சிரிப்பு மலர்ந்தது. வந்ததுமே புதியவன் பார்வை இளம் பெண்களிடம்தான் பாய்ந்தது. ஹலோ பானுதேவி, இந்த பச்சை நிற ஜீன்ஸ் உன் அழகை எப்படி எடுத்து காட்டுகிறது தெரியுமா என்று பானுவுக்கு ஐஸ் வைத்தான். மணிவண்ணனிடம் கொஞ்சம் கோபமாக நின்று கொண்டிருந்த பானுவுக்கு ஒரே அடியாக குளிர்ந்து விட்டது.
மெய்யாகவா சொல்லுகிறீர்கள் என்றாள் கிளியின் குரலில். எங்கே அடித்து சத்தியம் செய்ய வேண்டும், கையிலா தலையிலா என்று அடித்து பேசினான் அவன். அதற்குள் 10 தடவை அவனது பார்வை லாவண்யா மேல் படிந்து விட்டது. பிறகு அப்போதுதான் பார்ப்பவன் போல அவள் பக்கம் திரும்பினான். ஓ, என்ன அழகு! அடடே, என்ன பொருத்தமான பெயர் உங்கள் அழகுக்கு என்று தொடங்கினான். மன்னிக்க வேண்டும், நீங்கள் ஏதோ தவறாக எண்ணி பேசுகிறீர்கள் என்று சிரிக்காமல் சொன்னாள் லாவண்யா. வந்தவன் தன் பேச்சு மழை ஓய்ந்து அசடு வழிந்தான். வீட்டிலேயே மனப்பாடம் செய்து கொண்டு வந்த வார்த்தைகள் போலும் எதிர்பாராத இடையீட்டினால் அவனுக்கு காலும் ஓடாமல் கையும் ஓடாமல் திரு திருவென்று விழித்தான். பேய் அடித்தாற்போல அவன் முகத்தை பார்த்ததும் லாவண்யாவுக்கு சிரிப்பு அடக்க மாட்டாமல் வந்தது. சட்டென தலையை குனிந்து அதை மறைத்தாள். அதற்குள் அவன் ஒருவாறு சமாளித்து கொண்டு, அதனால் என்ன, நீங்களும் வெகு அழகாகத்தான் இருக்கிறீர்கள். உங்கள் பெயர் என்ன என்று திக்கி திணறி விசாரித்தான். லாவண்யா என்றாள் அவள் சாதுவாக. அவனும் மீண்டும் வாயை பிளந்தான். பின்னே இல்லை என்றீர்களே. என்ன இல்லை என்றேன்? லாவண்யா இல்லை என்றீர்களே. இல்லையே. அவன் மீண்டும் விழித்தான். மெய்யாகவே கேட்கிறேன், நான் லாவண்யா இல்லை என்று எப்போது சொன்னேன் என்று அழுத்தம் திருத்தமாக வினவினாள் லாவண்யா. வந்தவன் மீண்டும் அசடு வழிந்தான். கிட்டத்தட்ட அது மாதிரிதானே. லாவண்யா கலகலவென்று நகைத்தாள். நீங்கள் படபடவென்று பேசியதும் நான் யாரையோ என்று எண்ணிவிட்டேன் மிஸ்டர் கே பால் என்றான் அவன் பெருமையாக. கே பால்? லாவண்யாவுக்கு ஆச்சரியம். நான் கோபால் என்றுதான் கேட்டிருக்கிறேன். லாவண்யா, இவன் பெயர் கபாலி என்றான் சிவநாதர். அதெப்படி மாமா கபாலி கே பால் ஆயிற்று என்று சுவாரஸ்யமாக கதை கேட்டாள் லாவண்யா. அதுவா, ரொம்ப சிம்பிள் மிஸ் லாவண்யா. கபாலி என்ற பெயர் பட்டிக்காடு போல இருக்கிறது இல்லையா, அதனால் காவை எடுத்துவிட்டு பாலி ஆக்கினேன். உடனே எல்லோரும் வைஜெயந்தி மாலாவின் கணவனா என்று விசாரிக்க தொடங்கிவிட்டார்கள். எனக்கு என்ன அவ்வளவு வயதாகிவிட்டதா என்ன? உடனே இந்த ஈயை எடுத்துவிட்டு கேயை சேர்த்து கே பால் ஆக்கிவிட்டேன். எப்படி என் ஐடியா என்று பெருமையாக கேட்டான் கபாலி. பிரமாதம் என்று விழுந்து விழுந்து சிரித்தாள் லாவண்யா. மணிவண்ணனுடன் ஏதோ பேசிக் கொண்டிருந்த அருண் தலையை திருப்பி தன்னை பார்ப்பதை உணர்ந்தாள் லாவண்யா. அப்போது திலகவதி கையில் காஃபி கோப்பைகள் அடங்கிய தட்டுடன் வந்தார். அருண் எழுந்தான். திலகவதிக்கு உதவி புரியும் நோக்கத்துடன் லாவண்யாவும் எழுந்து அவரிடம் சென்றாள். அதை கவனித்த சிவநாதர் கூறினார், திலகம், கவனித்தாயா? அதே சுறுசுறுப்பு, அதே அழகு, அதே பண்பு எல்லாம் அவளுடைய தாய் செந்துரு போலவே இருக்கிறாள் அல்லவா? ஒரு அடி பிசகாக எடுத்து வைத்ததாலோ அல்லது சேலை தட்டியதாலோ திலகவதி தடுமாறினார். கைப்பிடியில் காஃபி கோப்பைகள் அடங்கிய தட்டு நழுவியது. வினாடி நேரம்தான். திலகவதியின் தடுமாற்றத்தினால் தட்டு கை நழுவ கண்டாள் லாவண்யா. சரேல் என்ற கையை நீட்டி தட்டை பிடித்தாள். அதே சமயம் அருணின் கரமும் ஒரு புறமாக தட்டை தாங்கியது. காஃபியும் கோப்பைகளும் தப்பின. தட்டை அவன் பிடியில் விடுவதா ஏந்தி செல்வதா என்று புரியாமல் லாவண்யா அருணை நிமிர்ந்து பார்த்தாள். அவனது பார்வை அவளை தீ போல சுட்டது. என்னவோ தட்டை தடுமாற வைத்ததே அவள்தான் என்பது போல பார்வையாலேயே குற்றம் சாட்டுகிறானே. எதற்காக அவளை வெறுக்க வேண்டும்? அப்படி வெறுக்கும்படி அவளிடம் என்ன உள்ளது? லாவண்யா அறிந்த வரையில் ஏதும் இல்லை. காரணமில்லாமல் அருண் அவளை வெறுப்பதனால் லாவண்யா அவனை வெறுப்பதற்கு இந்த ஒரு காரணம் போதுமே. ஆத்திரத்துடன் அவனை உறுத்து விழித்தாள். அதற்குள்ளாக சமாளித்து கொண்ட திலகவதி தட்டை அழுந்த பற்றிய வண்ணம் முன்னே நடந்தார். லாவண்யா முகத்தை திருப்பிக் கொண்டு மணிவண்ணன் பக்கத்தில் சென்று அமர்ந்தாள். மிஸ்டர் மணிவண்ணன், உங்கள் அறை எங்கே இருக்கிறது? வசதியாக இருக்குமா என்று ஏதோ விசாரித்தாள். அது எங்கே, ஒரு எலி பொந்து மாதிரி சின்ன இடம், அதில் வசதியாவது மண்ணாங்கட்டியாவது. ஏன் மன்னி, ஏன் மணி என்றான் கபாலி. எலி வளையானாலும் தனி வளை. என்னை பொறுத்தவரையில் அது அரண்மனை. ஆகாகா, என்ன பெரிய அரண்மனை! அது அரண்மனை என்றால் என் வீட்டை என்ன சொல்வது? ஒரு பெரிய ஹால், 2 பெரிய படுக்கை அறைகள், ஒவ்வொன்றுக்கும் குளியல் அறை வசதிகள் வேறு உண்டு.
சாப்பாட்டு அறை, சமையலறை, இது போக தரையெல்லாம் மொசைக், சுவரெல்லாம். உங்கள் வீட்டை விற்கப் போகிறீர்களா மிஸ்டர் கே பால் என்று விசாரித்தாள் லாவண்யா. என்ன என்ன, என் வீட்டையாவது விற்பதாவது, ஏன் அப்படி கேட்கிறீர்கள் என திகைத்தான் கபாலி. நிரம்பவும் பிரமாதமாக வர்ணித்தீர்களே, விற்கும் பொருளைத்தானே யானை பூனை என்று விளம்பரப்படுத்துவார்கள் என்று நினைத்தேன். இல்லை, என் வீடு மெய்யாகவே நன்றாக இருக்கும் என்று அசடு வழிந்தான் கபாலி. அப்படியா மிஸ்டர் கே பால், நான் தான் தப்பாக நினைத்து பேசிவிட்டேன். தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள் என்று வெகுவாக பணிந்து பேசினாள் லாவண்யா. இதில் எல்லாம் மன்னிப்பதற்கு என்ன இருக்கிறது? நீங்கள் கேட்பதற்காக வேண்டுமானால் சொல்கிறேன், நான் உங்களை மன்னித்து விட்டேன் என்று பெருந்தன்மையாக பதில் கூறினான் கபாலி. லாவண்யாவுக்கு சிரிப்பு பொங்கியது. அடக்க மாட்டாமல் அவள் திணறிய போது திலகவதி அவளை கவனித்தார். இந்த தட்டை உள்ளே வைத்துவிட்டு வாமா என்று அவளை உள்ளே அனுப்பினார். உள்ளே சென்று நன்றாக சிரித்துவிட்டே வந்து அமர்ந்தாள் லாவண்யா. கபாலி தொண்டையை கனைத்து கொண்டான். என்ன பேச போகிறான் என்று புன்னகையோடு திரும்பி பார்த்தாள் லாவண்யா. மிஸ் லாவண்யா, எனக்கு மிகவும் வேதனை. வேதனை? லாவண்யா விழிகளை விரித்தாள். ஆமாம், உங்கள் பெற்றோர் பற்றி பானு கூறிய போது எனக்கு அழுகையே வந்துவிட்டது. மிகவும் பரிதாபம். வாழ்க்கையில் அனாதையாகிவிட்டோமே என்று நினைக்கும் போது மிகவும் வருத்தமாகத்தான் இருக்கும். ஆனால் பாவம், உங்கள் தாயாராவது உயிரோடு இருந்திருக்கலாம். அதை நினைக்கும் போது. கண்ணீர் வராத கண்களை கை குட்டை கொண்டு நாசுக்காக ஒற்றி எடுத்தான். லாவண்யாவின் நெஞ்சில் வேதனையும் வெறுப்பும் மண்டியது. இந்த மாதிரி அலட்டல் பேர்வழி கூடவா என்னிடம் இரக்கம் காட்டுவது என்று உள்ளூர துடித்தாள். முகத்தில் உணர்ச்சியை காட்டாமல் மறைத்தாள். நீங்கள் சொல்வது தவறு மிஸ்டர் கபாலி. என் தந்தையை பிரிந்த பிறகு தனியே என் தாய் வாழ நேர்ந்திருந்தால் அதுதான் பரிதாபமாயிருக்கும். நான் சமாளித்துக் கொள்வேன். அத்தோடு இங்கே மாமா அத்தை எல்லோரும் எனக்கு இருக்கிறார்களே என்றாள் சாதாரணமான குரலில். நீங்கள் சொல்வது மிகவும் சரி லாவண்யா. இந்த வீட்டுக்கு வந்தால் சொந்த வீட்டுக்கு வந்த உணர்ச்சிதான் எனக்கும் வரும். தாய்க்கு தாயாக பானுவுடைய அம்மாவின் அன்பு உங்கள் வேதனையை. பம்பாயை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் லாவண்யா என்று சட்டென்று பேச்சை மாற்றினான் மணிவண்ணன். நன்றியுடன் புன்னகை செய்தாள் லாவண்யா. உங்கள் பம்பாய் நன்றாக இருக்கிறது. பார்ப்பதற்கு மட்டுமல்ல, மிதமான வெயில், குளிரவும் இல்லை. இப்போது இப்படி சொல்கிறீர்கள். மழை நாளில் தாங்க முடியாது. இரவு பகல் இடைவிடா மழை பெய்து கொண்டே இருக்கும். மூச்சு விட முடியாத மாதிரி கஷ்டமாகிவிடும் என்றான் மணிவண்ணன். அது மாதிரி நேரம் ரேடியோகிராமை போட்டுக்கொண்டே குஷனில் சாய்ந்து கொண்டு விடுவேன். ஒரு கஷ்டமும் தெரியாது என்று பெருமை அடித்தான் கபாலி. லாவண்யாவுக்கு அவன் பெருமை அலுப்பாக இருந்தது. வேலை வெட்டி உள்ளவர்கள் அப்படி இருக்க முடியாது பாருங்கள் என்றாள் கிண்டலாக. கே பாலுக்கு அந்த மாதிரி முதுகு ஒடிய உழைத்தாக வேண்டிய கட்டாயம் இல்லை என்று அலட்சியமாக பேசினாள் பானு. இவ்வளவு நேரம் என்று இருந்தவள் இப்போதுதான் வாய் திறந்து பேசினாள். அந்த ஒரு பேச்சில் மணிவண்ணனது முகம் வாட கபாலியின் முகம் களிப்பில் மலர்ந்தது. இது லாவண்யாவுக்கு பொறுக்கவில்லை. குந்தி தின்றால் குன்றும் ஆளும் என்றாள். நான் ஒரேடியாக உட்கார்ந்து உண்பவன் அல்ல மிஸ் லாவண்யா. எனக்கும் ஒரு தொழில் இருக்கிறது. ஆனால் எந்நேரமும் மாடாய் உழைக்க வேண்டிய கட்டாயம் எனக்கு இல்லை என்றான் கபாலி. கே பால், இவர்களிடம் என்ன வீண் பேச்சு? நாளை ரிஷி கபூரின் வெளிப்புற படப்பிடிப்பு இருக்கிறதாம், போகலாமா என்று நீத்து கேட்டாள் என்று கபாலியை வேறு புறம் இழுத்து சென்றாள் பானு. முகவாட்டத்துடன் அதை பார்த்திருந்தான் மணிவண்ணன். மணிவண்ணனது மனம் லாவண்யாவுக்கு புரிந்தது. அவனை அவளுக்கு பிடித்தும் இருந்தது. அமைதியான பேச்சும் கனிவான பார்வையும் அவனுக்கு சொந்தம். கபாலியின் ஆடம்பரமும் தற்பெருமையும் அவனுக்கு இல்லை. அதே சமயம் அருணின் அழுத்தமும் அலட்சியமும் கூட இல்லை. இதமான இனிமையான குணம். அவளது இழப்பை மதித்தான். வீணான அலங்கார வார்த்தைகளால் வேஷம் போடவில்லை. இதெல்லாம் அவளுக்கு அவன் மீது பாசத்தை ஊட்டியது. கடைசியாக அவன் கிளம்புகையில் அவளுக்கு மனமே சரியில்லை. அத்தை, சாப்பாடு என்கிறீர்களே, உண்ணாமல் கிளம்புகிறீர்களே என்று குறைப்பட்டாள்.
வேறு யாராவது சாப்பாட்டுக்கு அழைத்திருப்பார்கள். இல்லாவிட்டால் அவனாவது ஓசி சாப்பாட்டை விட்டு கிளம்புகிறதாவது என்றான். ஒரு காதை இவர்கள் பேச்சில் பதித்திருந்த கபாலி. மணிவண்ணன் ஏதோ கேட்பது போல பானுவை பார்த்தான். ஆனால் அவளோ இந்த பக்கம் திரும்பியும் பார்க்கவில்லை. அவன் முகம் வாடியது. பிறகு அவன் தங்கவில்லை. சாப்பிட்டு விட்டு செல்லும்படி திலகவதி எவ்வளவு வற்புறுத்தியும் நில்லாமல் சென்று விட்டான். கிளம்பும் போது பானுவிடம் சென்று, வரட்டுமா பானு என்று விடை பெறும்போது கூட பானு அவனை நிமிர்ந்து பார்த்து பதில் சொல்லவில்லை. சரி சரி என்று எங்கேயோ பார்த்து சொன்னாள். மேலே பேச்சின்றி அவன் சென்று விட்டான். லாவண்யாவுக்கு நெஞ்சில் வலித்தது. இந்த பானு ஏன் இப்படி நடந்து கொண்டாள்? அவளிடம் ஒரு பார்வை, ஒரு சிரிப்புக்காக மணிவண்ணன் ஏங்குவது நன்கு தெரிந்தது. அதை அவனுக்கு அவள் ஏன் தரக்கூடாது? இந்த வெற்று வேட்ட கபாலியிடம் சிரித்து சிரித்து உரிமையுடன் பேசுகிறாளே. இந்த மணிவண்ணன் நம் தந்தையிடம் வேலை பார்க்கிறவன் தானே என்ற அலட்சியமா? அல்லது கபாலியின் ஸ்டைலும் பணமும் அவளுக்கு மயக்கத்தை தருகின்றனவா? கபாலியை எண்ணும் போதே அவளுக்கு குமட்டியது. அவன் பார்வை ஆண்கள் மேல் படியவே இல்லையே. கிட்ட பார்வை உள்ளவர்களுக்கு தூரத்தில் உள்ளது எதுவும் தெரியாதாம். இவனுக்கோ ஆண்களே கண்ணில் படுவதில்லை போலும். அந்த நீத்துவின் பாதி திறந்த உடலில் அவன் பார்வை மேய்வதை கண்டதும் இழுத்து மூட தோன்றியது அவளுக்கு. அருவருப்புடன் உடலை குலுக்கிக் கொண்டாள். இந்த குறை ஏன் பானுவின் கண்களில் படவில்லை? பொருந்தாத நிறமாக லாவண்யாவின் கண்களை உறுத்துகிறதே. லாவண்யா யோசனையுடன் திரும்பிய போது அருண் அவள் அருகில் நிற்பது தெரிந்தது. அவனது பார்வை காலில் இருந்து தலை வரை அவளை அளவிட்டது. அலட்சியமாக முகத்தை திருப்புவதா, அன்றி அவனையும் பதிலுக்கு அதே போல ஏற இறங்க பார்ப்பதா என்று யோசித்தாள் லாவண்யா. ஆனால் இரண்டையுமே அவளால் செய்ய முடியவில்லை. அன்று வரை அவள் அறிந்திராத விதமாக இதயம் அமைதி இழந்து படபடத்தது. அந்த படபடப்பை அவன் அறியா வண்ணம் மறைத்து கொண்டு தன்னால் இயன்ற மட்டும் இயல்பாக நின்றாள் லாவண்யா. அவன் பார்வை எதையோ தீவிரமாக மனைவியிடம் பேசிக் கொண்டிருந்த சிவநாதரிடம் சென்று மீண்டது. பிறகு, உன்னிடம் ஒன்று சொல்ல வேண்டும் என்றான் மெல்லிய ஆனால் அழுத்தமான குரலில். கண்டிக்கும் உயர் அதிகாரி போல அவன் தொடங்கவும் அவளுக்கு ஆத்திரம் வந்தது. அதுவரை இருந்த தயக்கம் மறைந்தது. கேட்டுத்தான் ஆக வேண்டும் இல்லையா என்று உதட்டை சுளித்தாள். அவன் முகம் கருத்தது. ஆமாம், அப்படித்தான். அதை நன்றாக கேட்டுக்கொள். எந்த விதமான உறவும் இல்லாமல் உன்மேல் பரிதாபப்பட்டு உன்னை இங்கே அழைத்து வந்திருக்கிறார் சிவநாதன் சித்தப்பா. உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் செய்து விடாமல் நன்றியோடு நடந்து கொள் என்றான் அதட்டலாக. நெஞ்சு துடிக்க லாவண்யா நிமிர்ந்தாள். லாவண்யாவின் நெஞ்சே வலியால் துடித்தது. தந்தையையும் தாயையும் இழந்த நிராதரவான நிலை விஸ்வரூபம் எடுத்தது. ஆனந்தமாக இருந்த குடும்பம் கலைந்து அவள் தனித்து விடப்பட்ட நிலையை அவன் சொல்லிக் காட்ட வேண்டுமா? கலகலவென்று சிரிப்பு கேட்டுக்கொண்டே இருக்கும் சென்னை வீடு நினைவுக்கு வந்தது. எத்தனை நண்பர்கள் தந்தைக்கு ஸ்ட்ரோக் வந்த பின் மருத்துவ வசதிக்காக வேலூர் சென்றார்கள். அங்கும் கூட லாவண்யாவின் கலகலப்புக்கு தடை இருக்கவில்லை. இளமை துள்ளலும் துடிப்பும் உற்சாகமும் நிறைந்த பெண் அவள். நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் கண்ணம்மா. அம்மா அப்பா நினைவு வந்தால் நாம் ஆனந்தமாக கழித்த நாட்களை மட்டுமே நினைத்துக்கொள். அழுது ஆரோக்கியத்தை கெடுத்து கொள்ளக்கூடாது. அத்தோடு மாமா வீட்டில் நீ ஒரு உற்சாகமான உறுப்பாக மாற வேண்டுமே தவிர அழுது வடிந்து வேதனையின் சின்னமாக இருக்கக்கூடாது என்று தன் தாய் கூறியதும் நினைவுக்கு வந்தது. அந்த நினைவில் இமைகள் சட்டென நனைந்தன. எதிரே தன் முகத்தையே கவனித்தபடி அவன் நிற்கிறானே, இவன் முன்னே அழுவதா? ஆத்திரத்துடன் தலையை உயர்த்தினாள். நன்றி கொன்றாற் போல நான் இப்போது என்ன செய்து விட்டேன் என வினவினாள். இதற்கு அவன் நேரடியாக பதில் சொல்லவில்லை. உன்னை பார்த்தால் சமீபத்தில் பெற்றோரை இழந்த பெண் போல தெரியவில்லை என்றான் அதே நிதானத்துடன். வேண்டுமென்றே வெந்த புண்ணில் வேலிடுகிறான். வேதனையை உள்ளடக்கி அவனை நேராக பார்த்தாள். அது தெரிந்துதான் ஆக வேண்டுமா என அவனைப் போலவே நிதானமாக கேட்டாள். தைரியசாலியாக இருக்கிறாயே என்றான் அவன்.
என் பெற்றோர் என்னை கோழையாக வளர்க்கவில்லை என்றாள் அவள் பதிலுக்கு. அதோடு நீங்கள் என் கேள்விக்கு இன்னமும் பதில் கூறவில்லை. நன்றி கொன்ற விதமாக நான் என்ன செய்துவிட்டேன்? பானுவின் முகத்தில் எப்போதும் புன்னகை இருக்கும். இன்று அதை காண முடியவில்லை. அதாவது காரணம் நீதான் என்று சொல்லாமல் சொன்னான். அவள் புன்னகை புரிய விடாமல் அவளது உதடுகளை நான் பிடித்து வைக்கவில்லை. அடே, பிரமாதமாக பேசிவிட்டாயே என்றான் அருண் கிண்டலாக. நான் குட்டுப்பட்டு வளர்ந்தவள் இல்லை. என் அம்மா என் வாயை அடக்கியதும் இல்லை. அது சொல்லாமலேயே தெரிகிறது என்று வெறுப்பாக உதட்டை வளைத்தான் அருண். தெரிந்த பின்னும் துணிந்து என்னிடம் பேசுகிறீர்களே, நீங்களும் வெகு தைரியசாலிதான் போலும் என வியந்தாள் லாவண்யா. தொடர்ந்து, அதோடு உங்களுக்கும் மரியாதைக்கும் இடைவெளி அதிகம் போல தெரிகிறதே என்றாள் ஏளனமாக. அவனது புருவங்கள் வினா குறியாக உயர்ந்தன. ஆமாம், அப்படித்தான். உங்களை ஒத்த எல்லோரும் என்னை மிஸ் லாவண்யா என்று மரியாதையாக பேசுகிறார்கள். நீங்களோ எடுத்த எடுப்பிலேயே ஏகவசனமாக பேசுகிறீர்களே. அவர்கள் அந்நியர்கள். ஆனால் எனக்கு இங்கே ஒரு பிள்ளையின் உறவு. ஆகவே உறவினன் என்ற முறையில் நான் உனக்கு மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றான் அவன் அலட்சியமாக. அது எப்படி? எந்தவித உறவும் இல்லாமல் பரிதாபம் காரணமாக மாமா என்னை அழைத்து வந்ததாக நீங்கள் தானே சொன்னீர்கள் என்று அவனது வார்த்தைகளையே திருப்பி படித்தாள் லாவண்யா. ஆனால் அவர்கள் உன்னை ஒரு மகளாக ஏற்றுவிட்டார்களே, அவர்கள் தானே நீங்கள் தான் அதை ஏற்கவில்லையே என்று மடக்கினாள் அவள். அருண் திகைத்தான். அவனது ஆயுளில் இதுவரை அறிந்திடாத நிலை. ஒரு பெண்ணிடம் பதில் கூற முடியாமல் தடுமாறும் நிலை. நல்ல வேளையாக அந்த நேரத்தில் சிவநாதர் வந்தார். இருவரும் அங்கே தனியாக என்ன பேசுகிறீர்கள் என்று சிரித்து கொண்டே வினவினார். இனம் இனத்தோடு சேரும். என்ன லாவண்யா, எங்கள் அருண் எப்படி என்று அபிப்பிராயம் வேறு கேட்டார். அறியாதவர் பாவம். நிரம்பவும் அறிவு கூர்மையுடன் பேசுகிறார் மாமா என்று அவரிடம் வெகுவாக சிலாகித்தாள் மருமகள். பிறகு, அப்படித்தானே என்று அருண் பக்கம் திரும்பி செவ்விதழ்களை காது வரையில் நீட்டி ஒரு புன்னகை செய்தாள். அவன் முகம் கன்றி சிவப்பதை கண்டு அவளுக்கு மெய்யாகவே சிரிப்பு வந்துவிட்டது. கலகலவென்று நகைத்தாள். லாவண்யா அக்கா, நீ சிரித்தால் கேட்பதற்கு இனிமையாக இருக்கிறது என்று கூறியவாறு அங்கே வந்த வினோ பானுவின் பக்கம் முகத்தை தூக்கி பழிப்பு காட்டினான். சரியான சினிமா பைத்தியங்களக்கா. இவர்களிடம் பேசுவதற்கு ஒரு சினிமா டைரியை வாங்கி புரட்டி பார்த்துவிட்டு போகலாம். உன் பேச்சு கிரிக்கெட் டைரியாக்கும் என்று கேலி செய்தாள் லாவண்யா. சினிமாவும் கிரிக்கெட்டும் ஒன்றா? கிரிக்கெட் எப்பேற்பட்ட விளையாட்டு என்று வரிந்து கட்டினான் சிறுவன். புருவத்தை சுருக்கி யோசித்தாள் லாவண்யா. சில முட்டாள்கள் ஆடுவதை பல முட்டாள்கள் பார்த்து கொண்டு இருப்பதுதான் கிரிக்கெட் என்று இதிலோ படித்திருக்கிறேன். எவனாவது ஒரு முட்டாள் அப்படி எழுதியிருப்பான் என்று ரோஷத்துடன் கிளம்பினான் வினோ. சொல்லக்கா, நீயுமா அப்படி நினைக்கிறாய்? ஐயையோ, இல்லையப்பா இல்லை. அப்படி நினைத்தாலும் இப்போது சொல்வேனா? எனக்கும் ஒரே வார்த்தையில் முட்டாள் பட்டம் கட்டி விடுவாயே என்று பயந்தவள் போல நடித்தாள் லாவண்யா. வினு சிரித்து விட்டான். அக்கா, நீ ரொம்பவும் பொல்லாதவள் என்றான் வாஞ்சையோடு. அப்படித்தான் எல்லோரும் சொல்கிறார்கள் என்று கடைக்கண்ணால் அருணை நோக்கினாள் லாவண்யா. கல்லை போல இறுகி இருந்த அந்த முகத்தை பார்க்கையில் அவளுக்கு கொஞ்சம் அச்சமாக கூட இருந்தது. சட்டை பண்ணாதவள் போன்ற பாவனையுடன் வினுவோடு பேசிக்கொண்டு அங்கிருந்து அகன்றாள். ஆயினும் ஊசி குத்துவது போல ஒரு உணர்ச்சி அவள் முதுகில் உறுத்தியது. அன்று இரவு உறங்கும் முன் லாவண்யா அன்றைய நிகழ்ச்சிகளை அசை போட்டாள். பானுவை நினைக்கையில் லாவண்யாவுக்கு கோபமும் வருத்தமும் உண்டாயின. மணிவண்ணனை போன்ற ஒரு சிறந்த மனிதன் வேண்டி நிற்கையில் அந்த வெற்று வேட்டிடம் இழிக்கிறாள். அருகே அமர்ந்து மணிக்கணக்கில் பேசுகிறாள். பாவம், மணியின் முகம் வாடி போயிற்று. மணிவண்ணனிடம் லாவண்யா ஒரு நல்ல நண்பனை கண்டாள். அவனை பார்த்தால் ஒரு புதியவன் போலவே தோன்றவில்லை. ஏதோ பல்லாண்டு பழகிய ஒரு உணர்வு சட்டென நினைவு வந்தது. சென்னையில் லாவண்யாவுடைய தந்தை சம்பந்தத்திடம் உதவியாளராக ஒரு இளைஞன் வேலை பார்த்தான். அவன் ஒரு முறை கடலில் நீந்த போனான். அங்கே மூழ்கி கொண்டிருந்த ஒருவனை காப்பாற்ற போனானாம்.
அவன் காப்பாற்ற வருவதை புரிந்து கொள்ள முடியாத அந்த ஆளின் கரடிப்பிடியில் சிக்கினானாம். அதிலிருந்து மீள முடியாமல் தானும் மாண்டுவிட்டான். அவன் மறைவை சம்பந்தத்தால் தாங்க முடியவில்லை. அந்த உடல்களை பார்த்தபோதுதான் முதலில் அவருக்கு ஸ்ட்ரோக் வந்தது. பிறகு லாவண்யா கண்களை இறுக மூடிக்கொண்டாள். அப்பா, உங்கள் மனம் ஏன் அவ்வளவு இளகியதாக இருந்தது? மூடிய இமைகளின் வழியே கண்ணீர் பொங்கி வழிந்தது. அதை அழுந்த துடைத்தாள். அழுவது அன்னைக்கு பிடிக்காது. லாவண்யாவுடைய பெற்றோரை எண்ணுகையில் அழ ஏதும் இல்லை. ஆனந்தமான அந்த குடும்பம் இன்னமும் கொஞ்ச காலம் இணைந்து இன்புற்று இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவனுக்கு அந்த எண்ணம் இல்லையே. பார்க்க போனால் நம்மிலும் கேடு நாட்டில் கோடி இந்த மணிவண்ணன் பெற்றோரின் முகத்தை பார்த்ததே இல்லையாம். ஆசிரமத்தில் வளர்ந்தானாம். பெற்றோரின் அன்பை அனுபவித்ததே இல்லை என்றல்லவா ஆகிறது. அவன் சும்மா இருக்கையில் 18 ஆண்டுகளுக்கும் மேலாக அந்த சுகத்தில் மூழ்கி கழித்தவள் கண்ணீர் விடலாமா? பிடிவாதமாக மனதை வேறு புறம் திருப்பினாள். எதை எண்ணிய போது அழுகை வந்தது? மணிவண்ணனது முகம், அப்பாவுடைய உதவியாளரான குமரனின் ஜாடை, வீட்டில் ஒரு மூத்த மகனின் உரிமை அவனுக்கு. அண்ணா அண்ணா என்று சுற்றுவாள் லாவண்யா. இந்த மணிவண்ணனிடம் சகோதர பாசம்தான் லாவண்யாவுக்கு தோன்றியது. திலகவதி அன்பின் உருவம்தான். ஆனால் எழிலூர் இளவரசி என்று அருண் பேசிய பேச்சை அவள் கண்டிக்கவே இல்லையே. ஒருவேளை யாரையும் கண்டிக்கும் எண்ணம் அவளுக்கு வருவதில்லை போலும். சிவநாதரும் பாசத்தை காட்டினார். வினு ஒரு அருமையான தம்பிதான். கபாலி சினிமா கதாநாயகன் போல அவனது அலங்காரமும் உதட்டளவில் பேசிய பேச்சும் உபச்சார வார்த்தைகளும் அவனை அறவே பிடிக்கவில்லை. அந்த நீத்துவும் அவளுடைய பாய் ஃப்ரெண்டும் வாழ்க்கையில் சாதாரணமாக சந்திக்கும் உருவங்கள். அடுத்து கடைசியாக அருண். அவனை நினைக்கையில் லாவண்யாவின் முகம் இருளிலும் சிவந்தது. எவ்வளவு அலட்சியமாக பேசுகிறான். அவளிடம் அவனுக்கு மரியாதையும் இல்லை, மதிப்பும் இல்லை. திலகவதி கால் தடுமாறினால் என்னவோ லாவண்யாதான் தட்டி விட்டது போல முறைத்து பார்க்கிறான். பானுமதி அசடு போல முகத்தை தூக்கினால் அதற்கும் லாவண்யாவை குற்றம் சாட்டுகிறான். என்னவோ சிவநாதருடைய குடும்பத்தை வேரோடு சாய்த்து வெந்நீர் ஊற்றுவதற்காக லாவண்யா இங்கு வந்திருப்பது போல பேசுகிறான். இத்தனைக்கும் லாவண்யாவை பற்றி அவனுக்கு எதுவுமே தெரியாது. சரியாக தெரிந்து கொள்ளும் முன் அவளை பற்றி தப்பாக நினைப்பது என்றால் அது என்ன நியாயம்? நன்றியோடு நட என்று உபதேசிக்க வந்துவிட்டான். தீர ஆராயாமல் ஒரு முடிவுக்கு வரக்கூடாது என்று அவன் ஏன் அறிந்து கொள்ளவில்லை? அதோடு லாவண்யாவால் என்ன பிழை நேர்ந்துவிடும் என அவன் அஞ்சுகிறான். பானுவுக்கு போட்டியாக இவள் வந்துவிடக்கூடுமோ என்றா? பானுவும் ஒரு விதத்தில் அழகுதான். தெரிந்த அளவில் மணிவண்ணனை லாவண்யா அண்ணனாகத்தான் எண்ணுகிறாள். கபாலியை கண்டாலே கசக்கிறது. இதில் பானுவுக்கு போட்டி எங்கே வரும்? என்னதான் யோசித்தும் லாவண்யாவுக்கு ஒன்றுமே பிடிபடவில்லை. கழுதை கிடக்கிறது என்று வழக்கம் போல விட்டு தள்ளவும் முடியவில்லை. எதனாலோ தெரியவில்லை. அருண் அவளை தப்பாக நினைக்கிறான் என்ற எண்ணமே அவளுக்கு ஊமையடி போல வேதனையை தந்தது. அந்த வேதனையுடனே மெல்ல உறங்கி போனாள். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.